பூமி இப்படி லூசுத்தனமா பேசாத ப்ளீஸ். இங்க பாரு, நீ என்னோட பொண்டாட்டின்னு சொன்னாலும் இங்க யாருமே நம்ப மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இங்க நடக்காது பூமி. நீ என்னோட பொண்டாட்டியே இல்ல, நமக்குள்ள அப்படி எதுவுமே இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ளீஸ் கட் த கால். எதுவுமே இல்லைன்னா அவங்க இப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. அது இல்லங்க, டைவர்ஸ் ஆயிருந்தா அவங்க இவ்வளவு நேரம் பேச போறாங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க ஜஸ்ட் பிரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். பூமி just shut up and cut the call பூமி. அத்தை, போனை வைக்க சொல்றாரு உங்க பையன், பாத்தீங்களா? சொல்லுங்க அத்தை, எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சா? சொல்லுங்க ஆண்டி, உண்மை என்னன்னு சொல்லுங்க. அத்தை, நீங்க தான் சாட்சி, சொல்லுங்க. நீ இப்போ எங்க இருக்கமா? நான் ஆன் தி வேல இருக்க அத்தை, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். போனை கட் பண்ணு. ஆண்டி நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கா இல்லையா? துருவா மாதிரியான ஒரு நல்ல புருஷன் நம்ம பூமிக்கு கிடைக்க மாட்டாமா? எதுக்காக பயப்படுறீங்க? உண்மையை சொல்லுங்க. அது இல்ல தம்பி. கேட்டிங்களா? நாங்க ஒன்னா சேர்ந்துதான் இல்ல, அதுக்காக பிரிஞ்சிட்டோம்னு அர்த்தம் இல்ல. நீங்க இப்போ அங்க இருந்து கிளம்பலன்னு வெச்சுக்கோங்க, நான் போலீஸோட தான் அங்க வருவேன். நான் சரத் சந்திராவோட பொண்ணு. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நாங்க இப்பவே கிளம்புறோம். இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் லிசன் டு மீ. அவ ஒரு பைத்தியம், அவ சொல்றது நீங்க எதுவும் நம்பாதீங்க. நம்ம உங்க கல்யாணத்துக்கு பிளான் பண்ணலாம். அவ ஒரு பைத்தியம். பைத்தியமா? அவங்க நல்லா கிளியரா பேசுறாங்க. நாங்க 2 பேர் பிரிஞ்சுதான் இருக்கோம், இன்னும் டிவோர்ஸ் ஆகலன்னு சொல்றாங்க. உங்க அம்மாவே அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். ஆனா அவளுக்கே அநியாயம் நடக்கும் போது எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். அண்ணா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இப்படிப்பட்ட சம்பந்தமே நமக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். போதும் ககன், போதும். வா தாரா. அண்ணா அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. அண்ணா, பூமி, அத்தை, எதுவும் நடக்கல? அவங்க போயிட்டாங்களா? எவ்வளவு தைரியம் உனக்கு? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்மதத்தை கூட்டிட்டு வந்தா அது இப்படி கெடுத்துட்டியே. பூர்ணிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா நான் ஏன் மாமா அதை தடுக்க போறேன்? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன் வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ், ககன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கண்டிஷன் போட்டா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஏன் பூர்ணிக்கு வேற ஒரு சம்பந்தம் வராதா? வராது. கண்டிப்பா வராது. எனக்கு துருவாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டாரு. உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஏன் எப்ப பாரு இந்த மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கையை நாசமாக்கியே தீர்வன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு மனமேடையில என்னோட கல்யாணம் உன்னால மட்டும் தான் நின்னு போச்சு. நான் சொல்றத கேளு பூர்ணி, அந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு நான் காரணம் இல்ல. நீதான் நீ மட்டும்தான் காரணம். நான் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ண?
உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது தெரியுமா? அண்ணா, நாம இவள வீட்ல வச்சு ஒரு தேவதை மாதிரி பாத்துக்கிட்டோம். ஆனா அவ அப்படி நடந்துக்கல. நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் இவ கெடுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. கேட்டியா? என் தங்கச்சி சொல்லிட்டு போனது கேட்டியா? இந்த தடவை அவளுடைய கல்யாணம் நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறா. போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. இனிமே எனக்கு என்னோட தங்கச்சி கல்யாணம் மட்டும்தான் முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். தேவைப்பட்டா அந்த தாராவியும் கல்யாணம் கூட பண்ணிப்பேன். மாமா, அது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? உங்க பொண்டாட்டி நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். நீ உயிரோடவே இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டேன். மாமா, எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? எனக்கு வாழ்க்கை கொடுத்த நீங்க என் வாழ்க்கையில புருஷனா வந்ததும் எனக்கு எல்லாமே நீங்க தானே நினைச்சேன். நீங்க தான் என்னோட எதிர்காலம் நினைச்சேன். இப்போ நீங்களே இப்படி எல்லாம் பேசினா என் வேதனைய நான் யார்கிட்ட சொல்லுவேன் மாமா? உனக்கு நான் தான் எல்லாமே நீ நினைச்சிருந்தீனா இப்ப நீ இந்த மாதிரி பண்ணிருப்பியா? என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படி கெடுத்திருப்பியா? அன்னைக்கு உன்னாலதான் என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனேன். அதுக்கான அர்த்தம் என்ன? உன்னை முழுசா என் வாழ்க்கையில இருந்து வெட்டி விட்டுட்டேன்னு அர்த்தம். இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவுமே கிடையாது. மாமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. பூர்ணிக்கு வேணும்னா வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்னால கண்டிப்பா அதை ஒத்துக்க முடியாது. ஏன் இடத்துல பூர்ணி இருந்திருந்தா, இதே மாதிரி ஒரு சம்பந்தம் வந்திருந்தா, அவ புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அதுக்கு உன் மனசாட்சி ஒத்துக்குமா மாமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. கண்டிப்பா என் தங்கச்சிக்கும் துருவாக்கும் கல்யாணம் நடக்கும். என் தங்கச்சிக்கு அப்படி கல்யாணம் நடக்கணும்னா நானும் அதுக்கு தாராவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். This is final. மாமா, மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா